ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மத்திய அரசு அறிவித்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை பார்த்துட்டு வரோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதாவது பிஎஸ்எஃப் அந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சி என்ன முக்கியமான விவரங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய சேம காவல் படை. ஓகேங்களா? இதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள் பார்த்துருவோம். ஆன்லைனில் 5 செப்டம்பர்லேருந்து 14 அக்டோபர் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் 14 அக்டோபர் தான். பேமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, 15 அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நவம்பர்லேருந்து 7 நவம்பர் வரைக்கும் 3 நாள் டைம் தராங்க. சிபிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக நெக்ஸ்ட் இயர் ஜனவரிலேருந்து பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 8 கேட்டகரி ஜாபு. சரிங்களா? எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 8 கேட்டகரி சொல்லியிருந்தாங்க. அதில் லாஸ்ட் 2 கேட்டகரி 7, 8 நமக்கு கிடையாது. அதாவது எஸ்எஸ்எஃப், என்சிபி நமக்கு கிடையாது. ஸோ நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் தான் பார்க்க போகிறோம், சிஆர்பிஎஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வேகன்சி டீடைல்ஸ். இது ஓவரால் இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டேட்டுக்குமே சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் வேகன்சி தான். மொத்தம் 39,481 வேகன்சி. மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் தனித்தனியாக கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 8 கேட்டகரிக்கும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த சொல்லியிருக்கிற வேகன்சி பார்த்தீங்கன்னா 10% வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு போகும். அதாவது 39,400 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 10% எவ்வளோ, ஒரு 3,940 வேகன்சி. சரிங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், 3,940 வேகன்சி கிட்ட எக்ஸ் சர்வீஸ் மேன் போகும். 10% அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதே போல் டென்டேட்டிவ் வேகன்சி லிஸ்ட்டுமே தனியாக இருக்குது. அதாவது ஸ்டேட் வைஸ் இது ஓவரால் வேகன்சி. சரிங்களா? ஸ்டேட் வைஸ் வேகன்சியுமே ஒரு பிடிஎஃப் ஃபைலில் விட்டுருக்காங்க, அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் ஃபைல். இது பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரி. ஓகேங்களா? மேல் கேட்டகரிக்கும் ஃபீமேல் கேட்டகரிக்கும் தனித்தனியாக இந்த லிஸ்ட் இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேஜ் இருக்கும். இதில் மேல் கேட்டகரிக்கு இந்த 8 கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஸ்டேட் வைஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? புதுச்சேரி, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஃபீமேல் கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் மொத்தம் 7 பேஜ் இருக்குது, இதுலேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வேகன்சி டேபிளில் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன், முக்கியமான டேட்டாலாம் எடுத்து. ஓகேங்களா? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் ஃபைல், அதாவது வேகன்சி டேபிள் பிடிஎஃப் ஃபைல், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் ஃபைல், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதை பற்றின எல்லா வீடியோ லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11,541 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி. ஓகேங்களா? இது ஓவரால். நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு பாருங்கள், யூஆருக்கு 145, ஓபிசிக்கு 91, எஸ்சிக்கு 64, எஸ்டிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 34 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 337 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 3, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 0, இடபிள்யூஎஸ்க்கு 1, அப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் பாருங்கள் ஒரு 344 வேகன்சி கிட்ட தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 0, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 6 வேகன்சி. இது மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஆர்பிஎஃப்க்கு. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 344 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 350 வேகன்சி தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுமே சேர்த்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10% எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு போகும். இப்போ 350னா 10%னா எவ்வளோ, 35 வேகன்சி இல்லையா? 35 வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு போகும். அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வேகன்சி டீடைல்ஸ்.
அதுக்கு பிறகு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 23 வயசு. அதாவது ஜனவரி 1 2025 அதன் கணக்குப்படி இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. 1984 ரேட்ஸ் கேட்டகரிக்குமே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் நீங்கள் என்சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா, சரிங்களா, நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து போனஸ் மார்க், பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3% போனஸ் மார்க், ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு 2% போனஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலே போதும், நீங்கள் சிபிடி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது ஆஸ் யூஸ்வல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், எஸ்எஸ்சி அந்த ஃபார்முலா தான், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். இதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1 அன்னெக்சர் 1A வந்து கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 100 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மட்டுமே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, 15 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா, அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த 3 நாள் டைம் சொல்லியிருந்தோம் இல்லையா, 5 நவம்பர்லேருந்து 7 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் சார்ஜ், செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் சார்ஜ், மொத்தமே 2 டைம் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ கரெக்ஷன் சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் கரெக்ஷன் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து கரெக்ஷன் சார்ஜ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இந்த கரெக்ஷன் சார்ஜ் வந்து எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும். அப்புறம் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுச்சேரியிலுமே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கே எல்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. எக்ஸாம் அந்த சென்டர் கோடு இருக்குது, அந்த சென்டர் கோட் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 சென்டர்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக கொடுத்துக்குங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்போம் சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் சி எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் டி இங்கிலீஷ் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு டாபிக் 20 கொஸ்டின், 80 கொஸ்டின் மொத்தம். ஒரு டாபிக்கு 40 மார்க்கு, மொத்தம் 160 மார்க்கு. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. சரிங்களா, அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தியில் ப்ளஸ் 13 ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்ட் டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும், ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணி ராங்காக ஆன்சர் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அதே போல் சிலபஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, இதை கரெக்டாக செக் பண்ணிக்கங்க, இதை பிரகாரம் நீங்களும் படிங்க. ஓகேங்களா, அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு மெடிக்கல் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கான கைட்லைன்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையுமே செக் பண்ணிக்கங்க. இதுவுமே கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் இருக்கும். அப்புறம் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி, அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இத்தனை ஸ்டேஜஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து சிபிடியில் வந்து மினிமம் எவ்வளோ குவாலிஃபை மார்க் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 30%, ஓபிசி இடபிள்யூஎஸ் வந்து 25%, மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அந்த போனஸ் மார்க்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மொத்தம் 8 கேட்டகரி இல்லையா, இதில் லாஸ்ட் 2 கேட்டகரி என்சிபி எஸ்எஸ் மட்டும் நம்மளுக்கு கிடையாது, அதாவது தமிழ்நாடு வேகன்சி கிடையாது. அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த அந்த ஃபோர்ஸ் கேட்டகரி வந்து ஃபஸ்ட்டு வேணுமோ, பிஎஸ்எஃப் வேணும்னா பிஎஸ்எஃப் ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லை சிஆர்பிஎஃப் வேணும்னா சிஆர்பிஎஃப் ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆர்டரை மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். சப்போஸ் சிபிடி வந்து சில பேர் சேம் மார்க் எடுத்தாங்கன்னா அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் சொல்லியிருக்காங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் யாராவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் கோடு புதுச்சேரிக்கு வந்து 27, தமிழ்நாடுக்கு வந்து 31 சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அறிவித்த கான்ஸ்டபிள் ஜிடி அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்குற சிஆர்பிஎஃப். ஓகேங்களா,
இது பார்த்தோன்னா முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் பார்த்துருக்கோம், அதையுமே பார்த்துங்க. நான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன், தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.